பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் வேலன். பிக் பாஸ் சீசன் 7ல இன்னைக்கு கொடுத்த மார்னிங் டாஸ்க்ல விசித்ராவுக்கும், அர்ச்சனாவுக்கும் இடையில பெரிய கிளாஷே உருவாயிருக்கு. 2 பேரும் பெரிய லெவல்ல ஆர்க்யூ பண்ணிக்கிறாங்க. என்ன டாஸ்க் குடுத்தாங்கன்னா, கடந்த சில நாட்களாக ஹவுஸ்மேட்ஸ் தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த தான் டாஸ்க்கா குடுத்திருக்காங்க. அதாவது என்ன டாஸ்க்னா, இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ல யாரு வெளிய தங்களுக்கு வோட் பண்றதுக்காக கால் சென்டர்ஸும், பாட்ஸும் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஒரு பேர சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக்கா தான் ஆன்ஸர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா எல்லாருக்குள்ளயும் கடந்த ஒரு சில தினங்களா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த ஒரு கான்வர்சேஷனே ஒரு கொஸ்டினா வந்த ஒட்டி, அர்ச்சனா அப்படின்ற பேர கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் அதே தான் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல விசித்ரா சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தனக்கு டிஸ்அக்ரியா இருக்கு. இது ஒரு டாஸ்க். பட் டாஸ்க்க தாண்டி அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் வந்து எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு, அர்ச்சனா வந்து விசித்ரா கூட ஒரு சின்ன ஆர்கியூமென்ட் போகுது. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்ட தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சொல்லல. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து மனசு உருகி தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து அது நடிப்புன்னு சொல்றீங்க. இன்னது நடிப்பு? அன்னைக்கு நீங்க நடிச்சீங்களா? இல்ல சார், பரவாயில்ல சார், ஏதோ அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. அப்ப நீங்க நடிச்சீங்களா இன்னைக்கு? இப்போ என்ன இப்போ அப்போ உங்க ஸ்டாண்ட் ஒவ்வொரு வாரமும் மாறிட்டு இருக்கு. அதை ஒத்துக்கோங்க. உங்க ஸ்டாண்ட் ஒவ்வொரு வாரமும் மாறிட்டு இருக்கு மேம். எக்ஸாம் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆவறவ இப்போ எதுக்கு எல்லாத்துக்குமே காமா போ? நான் எங்க உங்களுக்கு தெரியுமா காமா போனேன்? நேத்து நைட் எனக்கும் விஷ்ணுக்கும் சண்டை. இந்த ஆர்கியூமெண்ட்ல விசித்ரா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. வந்த புதுசுல சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ண நீ, இப்ப எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா போறியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு அர்ச்சனா குடுத்த பதில் வந்து ரொம்ப வேலிடா இருந்த மாரி தெரிஞ்சது. பிளஸ் யாரு எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, அதே மாரி தான் இப்பயும் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. இந்த கான்வர்சேஷன்ல அர்ச்சனா குடுத்த பதில் என்னன்றத நீங்களே பாருங்க. இது மக்கள் பாப்பாங்கல்ல, இதையும் தானே பாப்பாங்க. ஒருத்தங்க என்ன வந்து டான் பண்றாங்க, அத டான் பண்றத நான் இக்னோர் பண்ணிட்டு போறேன்றதையும் பார்க்க தானே செய்வாங்க. யோசிக்க மாட்டாங்களா? ஏன் யோசிக்கணும்? நான் தான் ஓபனா சொல்றேன். ஐ அம் இக்னோரிங் இட். சோ அதை இக்னோர் பண்ணிருக்கலாமே, ஆரம்பத்துல யோசிச்சிருக்கலாம்ல. நான் எனக்கு அப்ப இக்னோர் பண்ணணும்னு தோணல, இப்ப இக்னோர் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. சொல்லி பண்ணிருந்தீங்க. இந்த வாரத்துல எந்த நேரம் வேணா யார் வேணா வெளிய போற, நானே கூட வெளியில போயிடலாம். இங்க பாரு, இத இப்ப வெளியில போகும்போது பாய் சொல்லும் போது ஒருத்தர் மூஞ்சி திருப்பினாங்கன்னா எனக்கு கடுப்பா இருக்கும், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமே. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஃபேமிலி ரவுண்ட் ஐ காட் அ ரியலைசேஷன் தட் ஒருத்தரை ஹர்ட் பண்றோம், இல்ல ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறோம்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் பர்சன் தட் வி ஆர் ஹர்ட்டிங். அவங்க ஃபேமிலியையும் சேர்த்து நம்ம ஹர்ட் பண்ணி. ஆனாலும் விசித்ரா தன்னோட பாயிண்ட்ல ரொம்ப ஸ்டப்பனா இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவ, இப்ப எதுவும் போடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வருது. விசித்ராக்கு இந்த பிபி ஹவுஸ்ல இருந்த பெரிய ப்ராப்ளம் பூர்ணிமா அண்ட் மாயா இவங்க கூட தான். ஆனா கடந்த சில நாட்களாக அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஸோ இந்த ஷோவ பொறுத்தவரைக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்க கூட ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது போக போக ரிசால்வ் ஆயிருக்கு, ரிசால்வ் ஆகலும் போயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல விசித்ரா கரெக்ட்டா இருக்காங்களான்றது எனக்கு சரியா தோணல. மாதிரியா நான் ஏன் சண்டை போடணும்? why are you coming in my fights? then why did you over exaggerate first day? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு இவ்ளோ பெருசா ஆக்குன? ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா I got to know their families. I don't want to hurt their families. What's wrong? What's wrong? ஃபேமிலிக்காக வேண்டி சும்மா இருக்கலாம். ஆமா, of course, yes. இதுக்கு முன்னாடி இந்த ஆர்கியூமெண்ட்ல ஒரு கட்டத்துல அர்ச்சனா விசித்ராவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கேமராக்காக நீங்க தனியா பேசுறீங்க. உங்களோட வியூ பாயிண்ட்ட கேமரா மூலியமா உங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்னாரு. நீங்க அத பண்றீங்க. எனக்கு எனக்கு எக்ஸாம்பிளே இருக்கு. நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு கட்டத்துல அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ட மாயா, பூர்ணிமா முன்னாடி போட்டு உடைச்சிருவாங்க. அந்த டைம்ல விசித்ரா குடுத்த ரியாக்ஷன் வந்து பிரைஸ்லெஸ். நீங்களே பாருங்க. மேம், நீங்க தான் கேமராக்காக பண்றீங்கன்ட்டாங்களே மேம். அதான் ஃபேக் நீ தான சொன்ன. கேமராக்காக ஒன்னு பண்றீங்களா? கேமரா முன்னாடி சொல்லலாம். ஓபனா சொல்றாரு கமல் சார். I want to get this to the people. சார் ஆக்சுவலி அவர் அப்படி சொல்றாங்க. இன்னொருத்தருடைய பர்சனல் விஷயங்கள் அவங்க இது பண்ண வேண்டியது. கேமராக்காக நீங்க அதை பதிவு பண்றேன்னு அதை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணாங்க? நாங்க 2 பேரும் வெளியில உட்கார்ந்து அந்த இது பண்ணோம்ல, அப்போ நான் எப்பவுமே கேமரா கிட்ட பேசிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதை என்னைக்காவது ஒரு நாள் நான் அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பேனா? பிகாஸ் தட் இஸ் ஹர் வே ஆஃப் திங். ஐ நெவர் குவெஸ்டின் தட் ஆர் டவுட் தட். இன்னைக்கு இதே அவங்களுக்கு வந்தா ரத்தம், இன்னொருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னின்னு போது அது என்ன எனக்கு புரியவே இல்லை. மார்னிங் இந்த டாஸ்க் நடக்கும்போதே ஹவுஸ்மேட்ஸ்லாம் தன் மீது வச்ச குற்றச்சாட்டுக்கு அர்ச்சனா கிளியரா ஒரு விளக்கம் குடுத்திருப்பாங்க. அது என்ன விளக்கம்ன்றத நீங்களே பாருங்க.
இடத்துல வந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அகைன் ஐ கேன் கிக் ஸ்டார்ட் மை கெரியர். இதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இதுக்காக நான் ஒரு காசு செலவு பண்ணி ஒரு 10 பேரை செட் பண்ணி பண்ற அளவுக்கு பெரிய ஆளுங்களா இருந்திருந்தேன்னா, ஒருவேளை பினான்சியலி சவுண்டா இருந்திருந்தேன்னா, நான் ஏன் இங்க வந்திருக்கணும்? அதை யூஸ் பண்ணி நான் வெளில ஏதோ பண்ணிருக்கலாம் இல்லையா? பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமே. Why should I come here, risk my own name? இங்க எப்படி வேணாலும் போகும் என்னோட பேரு. Why should I risk my life for this? I came here for something. I came here for my own exposure. அந்த எக்ஸ்போஷரை காசு கொடுத்து தான் வாங்கணும்னா அதை எப்படி வேணாலும் வாங்கிருக்கலாம்ன்றது என்னுடைய. இந்த சீசன்ல இந்த டாபிக் கண்டஸ்டன்ட்ஸ்குள்ளேயே நிறைய முறை பேசப்பட்டிருக்கு. இதையே ஒரு டாஸ்கா பிக் பாஸ்ல இப்ப கொடுத்திருக்காங்க. சோ இது குறித்து வீக்கெண்ட்ல கமல் சார் என்ன பேச போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி பிஆர் டீம் வெளிய வொர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.